வணக்கம். இதில் என் தமிழ் சேனல். இன்றைக்கு இந்த காணொளியில் கவிஞர் தமிழொலி எழுதிய பட்டமரம் அந்த தலைப்பில் கவிதை கொடுத்துருக்காங்க. வாங்க அந்த பாடலாம் பாடி பார்க்கலாம். மொட்டை கிளையோடு நின்று தினம் பெரும் மூச்சு விடும் மரமே, வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று விசனம் அடைந்தனையோ, குந்த நிழல் தர கந்த மலர் தர கூரை விரித்த இலை, வெந்து கருகிட இந்த நிறம் வர வெம்பி குமைந்தனையோ, கட்டை எனும் பெயர் உற்று கொடுந்துயர் பட்டு கருகினையே, பட்டை எனும் உடையேற்று கிழிந்தெழில் முற்றும் இழந்தனையே, காலம் எனும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன், ஓலமிட கரம் நீட்டிய போல் இடர் எய்தி உழன்றனையே, பாடும் பறவைகள் கூடி உனக்கொரு பாடல் புனைந்ததுவும், மூடு பனித்திரையோடு புவிக்கொரு மோகம் கொடுத்ததுவும், ஆடுங்கிளை மிசை ஏறி சிறுவர் குதிரை விடுத்ததுவும், ஏடு தருங்கதையாக முடிந்தன என்று வெறுங்கனவே. அடுத்ததா சொல்லும் பொருளும் பார்க்கலாமா? சொல்லும் பொருளும் பாருங்க. குந்த அப்படின்னா உட்கார, கந்தம் அப்படின்னா மனம் அப்படிங்கிற பொருள், கந்தம்னா வாசனை, அப்போ மனம் எல்லாம் ஒன்று. அடுத்தது மிசைனா மேல், விசனம்னா கவலை. அடுத்தது பாருங்கள் இலக்கண குறிப்பு. வெந்து, வெம்பி, எய்தி, இது எல்லாமே வினை எச்சங்கள். தூணு முடிஞ்சாலும் ஈ அதில் முடிஞ்சாலும் வினை எச்சங்கள் தான். வெந்து அதில் ஊ அந்த எழுத்தில் முடியுது, வெம்பி எய்தி இதில் ஈ எழுத்தில் முடிகிறது வினை எச்சங்கள். மூடு பனி அப்படிங்கிறது வினைத்தொகை. வினைத்தொகைனா முக்காலத்துக்கு வர்றது தான் வினைத்தொகை. மூடு பனி, மூடுகின்ற பனி, மூடும் பனி, அப்போ முக்காலத்துலேயும் அதை சொல்லலாம். அப்போ வினைத்தொகை. அடுத்தது ஆடும் கிளை பெயரெச்ச தொடர். அடுத்ததாக பாருங்கள் பகுபத உறுப்பிலக்கணம் கொடுத்துருக்காங்க. விரித்த, அதில் விரி பகுதி இத்து, அந்த தா எப்படி கிடைக்குன்னா இத்து குட்டலா, விரி பகுதி இத்து சந்தி, விரிந்த அப்படின்னா விரிஞ்சிடுச்சு, அப்போ இத்து இறந்த கால இடைநிலை ஆ பெயரெச்ச விகுதி. அதே மாதிரி தான் குமைந்தன, குமை பகுதி இத்து இந்தானது விகாரம். அடுத்து இத்து குட்டல் அன் குட்டல் ஐ, குமை பகுதி இத்து சந்தி இத்து இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, அன் சாரியை, ஐ முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நூல்வெளி பார்க்கலாமா? நூல்வெளியில் யாரை பற்றி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த கவிதை எழுதியவர் பற்றி, அந்த ஆசிரியரை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. கவிஞர் தமிழொலி 1924ஆம் ஆண்டு பிறந்திருக்காரு. அவர் இறந்த ஆண்டு 1965, புதுவையில் பிறந்தவர். பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர். பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் இவர் இருந்திருக்காரு, பாரதிதாசனோட மாணவராகவும் விளங்கியவர். மக்களுக்காக பல படைப்புகளை உருவாக்கியவர். நிலை பெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மேதினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம் முதலானவை இவரின் படைப்புகளில் குறிப்பிடத்தக்கவை. இப்பாடப்பகுதி தமிழொலிவின் கவிதைகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்த பட்டமரம் கவிதை தமிழொலியின் கவிதைகள் என்னும் நூல்லேருந்து இடம்பெற்றிருக்கு. பாருங்கள், மெயினாக அவர் எழுதிய நூல்கள் தெரிஞ்சுக்கோங்க. நிலை பெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மேதினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம். இந்த நூல்கள் தான் ஒரு மெயினாக. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எக்ஸாமுக்கு டெட் எழுதுகிற மாதிரி இருந்தாலும், டிஎன்பிசியாக இருந்தாலும் இதுலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த காணொளி பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா அந்த சேனலை லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.